அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம். செல்வராமாயணம் என்னும் 20,000 இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன். செல்வராமாயணம் பருவம் 3 அயோத்தி பருவம், காலம் 8 பரதன் காலம். எவ்வளவு பெரும்பழி என்மேல் விழுந்துள்ளதென்று கேட்டவாறே பரதன் கோசலை தாயின் பாதத்தில் விழுந்து அழுதல். பாடல் எண் 905. எத்துணை பெரும்பழியே என்மேலும் விழுந்ததென்றே பத்தரை மாற்று பொன்னாம் பரதன் உயிர் கழன்றவன் போல் அத்தரையில் அவள்காலில் அப்படியே விழுந்தானே, சத்தமதும் எழுப்பிடவும் சக்தியின்றி அழுதானே. இதுவே 905வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். எத்துணை பெரும்பழியே என்மேலும் விழுந்ததென்றே என்ற முதல் வரிக்கான விளக்கம், எளிதில் நாடாளும் வாய்ப்பு தன்னை வந்தடைந்ததால் களிப்பு என்னும் மகிழ்ச்சி அடைந்த கன்றினை போல் மிகவும் மகிழ்ச்சி கொண்ட உள்ளத்துடன் தன்னை காண்பதற்கு பரதன் வந்திருக்கிறான் என்று எண்ணிய அந்த கைகேயி தாய் வெளிப்படுத்திய உடல் மொழியாலும் வார்த்தைகளாலும் தன்மேல் விழுந்துள்ள அந்த பழியை உணர்ந்து கொண்ட பரதன் பத்தரை மாற்று பொன்னாம் பரதன் உயிர் கலந்தவன் போல், பத்தரை மாற்று பசும்பொன் போலவே எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய அடிப்படை பண்பில் மாற்றம் இல்லாத பண்பு மாறாத உயர்ந்த உள்ளம் கொண்டவனாகிய அந்த பரதன் தன்மேல் இவ்வளவு பெரிய பழி வந்து விழுந்துள்ளதே என்று அந்த தாயின் உடல் மொழிகளால் வார்த்தைகளால் புரிந்து கொண்ட அந்த பரதன் தன்னுள்ளே ஏற்பட்ட உள்ள துன்பம் தாங்காமல் தன்னுடைய உயிரே கலன்று உடலை விட்டு வெளியேறி விடுவது போல் பெரும் துன்பம் ஏற்பட்டு அந்த உயிரே வெளியேறிய நிலையில் அத்தரையில் அவள் காலில் அப்படியே விழுந்தானே. உடலும் கூட தரையிலே தொடர்ந்து நிற்க முடியாமல் தரையில் விழுந்து விடுவதைப் போலவே அந்த கோசலை தாயின் பாதத்தில் அவன் அப்படியே விழுந்து வணங்கினான். சத்தமதும் எழுப்பிடவும் சக்தியின்றி அழுதானே. தான் அடைந்த துன்பத்தால் அழுது அழுது சத்தமிட்டு அழுகையை வெளிப்படுத்துவதற்கும் கூட பலம் குன்றி போனவன் போல் அவன் வார்த்தைகள் எழுப்புவதற்கும் கூட பலம் இல்லாமல் அந்த தாயின் பாதத்திலே விழுந்து அழுதான். இதுவே 905வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 906வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம். இறையருளால் அடியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக இங்கே தொடர்ந்து வழங்கி வருகிறேன். உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.